உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3/7/2025 இன்னைக்கு வந்து நிப்டியோட எக்ஸ்பைரி டே கூட சொல்லலாம். இன்னைக்கு நிப்டியில ஒரு சரியான மூவ்மெண்ட் கூட நடந்திருக்கு. நம்ம நிப்டியில ஏற்கனவே 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ப்ராஃபிட்லேயே க்ளோஸ் பண்ணணும் கூட சொல்லலாம். இன்னைக்கு ஆனா நிப்டியில ஒரு சரியான மூவ்மெண்ட். அப்படி மூவ்மெண்ட் இருந்துமே நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அது போக இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்னலாம் நடந்துச்சு, பிரீமியம் எந்த மாதிரி டிகே ஆச்சு, நம்ம வச்சிருந்த பொசிஷன்ல எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆச்சு அப்படின்றதையும் இந்த வீடியோல ஒரு ஓவர்வியூவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 30 ஜூன்ல ஏற்கனவே நம்ம வந்து பொசிஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம் நிப்டியில. அந்த நிப்டியில கிரியேட் பண்ண பொசிஷன் பாத்தீங்கன்னா அன்னைக்கு டேட்ல கரண்ட் ஸ்பாட்ல இருந்து 1% ஃபார்ல கால் ஸ்ட்ரைக்கையும் புட் ஸ்ட்ரைக்கையும் நம்ம செல் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டா செல் பண்ணிட்டு அதுக்கு டெய்லி நம்ம வந்து ஓவர் நைட் ஹெட்ஜஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு நம்ம ஹெட்ஜஸ் எந்த ஸ்ட்ரைக்கும் கொடுக்கல. அன்னைக்கு நைட்ல இது எதுவும் ஓவர் நைட் ரிஸ்க் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ரெண்டு சைடுமே ஓவர் நைட் ஹெட்ஜஸ் கொடுத்துருந்தோம். செல் பண்ண ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா 25,800 கால் 37 ரூபா 4 பைசாக்கும், 25,250 புட்டா 37 ரூபா 9 பைசாக்கும் நம்ம செல் பண்ணியிருந்தோம். அந்த செல் பண்ண ரெண்டு ஸ்ட்ரைக்குமே இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்னு சொல்லலாம். பிகாஸ் நமக்கு வந்து ரெண்டு சைடுமே பிரேக் ஈவன் வந்து பிரேக் ஆகவே இல்லை. ஸோ நமக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 1,52,000. ஆனா நம்ம 1,52,000 எடுத்தோமா கேட்டீங்கன்னா கிடையாது. அது எல்லாமே நமக்கு லாசஸ் தான். ஸோ எக்ஸாக்டா நம்ம ஒரு 1,15,000 20,000 அரௌண்ட் நம்ம வந்து இந்த பொசிஷன்ல கிரியேட் பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு 6 இயர்ஸ் பேக் டெஸ்ட் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா தான் பண்றோம். ஹியூமன் இன்டரப்ஷன் எதுவுமே இந்த ஸ்ட்ராட்டஜில இருக்காது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த வீக் வந்து அரௌண்ட் 2% ப்ராஃபிட்ல தான் நமக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை அடுத்து என்னைக்கு பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து ஒரு மண்டே இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம திரும்ப பொசிஷன் கிரியேட் பண்ணுவோம். அதை பத்தி நான் வீடியோ எல்லாமே நான் மண்டே எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். எந்த ஸ்ட்ரைக் கிரியேட் பண்றோம், எத்தனை மணிக்கு கிரியேட் பண்றோம் அப்படின்றதெல்லாம் அடுத்து வர வீடியோல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இது போக நம்ம சென்செக்ஸ்லயும் சில பொசிஷன் எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணிட்டு இருந்தோம். அது என்ன நிலைமையில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட். ஸோ நமக்கு சென்செக்ஸ் இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா டே கெயின் ஆர் லாஸ் நமக்கு வந்து ஒரு 93,000 நமக்கு வந்து ப்ராஃபிட். நம்ம அரௌண்ட் ஒரு 1 லேக் பக்கம் வந்து நம்ம அந்த நிப்டிலேயே நம்ம புக் பண்ணிட்டோம். இருந்துமே நம்ம ஒரு சில லாசஸ் வந்து, அதாவது 6,000 நமக்கு நிப்டில நம்ம புட் சைட் கிரியேட் பண்ண ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா 25,000. ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் அப்சர்வேஷனுக்காக நம்ம கிரியேட் பண்ண பொசிஷன். அதுக்கடுத்து நம்ம சென்செக்ஸ்ல எப்பயுமே சென்செக்ஸ்ல ஏற்கனவே எடுத்திருந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ஆனனால நமக்கு புட் சைட்ல அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா நம்ம ப்ரீமியம் நல்லாவே டிகே ஆயிடுச்சு புட் சைடுமே. நேற்று நம்ம இந்த பொசிஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம் புட் சைடு 81,500 புட்டும் 82,000 புட்டையுமே நம்ம செல் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் ஒரு 2,000 குவான்டிட்டி, இதுல ஒரு 1,800, டோட்டலா வந்து 3,800 குவான்டிட்டி. ஸோ அந்த 3,800 குவான்டிட்டியும் ஒரே ஹெஜ்ஜா கொடுத்துட்டோம். 80,000 10 rupees ப்ரீமியம் கொடுத்தோம். அது இப்போ 5 rupees வந்துருச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். 81,500ல ஒரு 2,000 குவான்டிட்டியும் 82,000ல ஒரு 1,800 குவான்டிட்டியும் நம்ம செல் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு குவான்டிட்டியும் பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன். 2,000 குவான்டிட்டி நம்ம வந்து 81,500, இங்க வந்தீங்கன்னா 81,500 2,000 குவான்டிட்டி, இங்க 82,000ல 1,800 குவான்டிட்டி, 1,800 குவான்டிட்டி. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 3,800 குவான்டிட்டி தான் நம்ம இங்க வந்து ஒரே ஹெஜ்ஜா கொடுத்தோம். அதாவது ரெண்டு வேற வேற ஸ்ட்ரைக்கு செல் பண்ணிட்டு ஒரே ஹெஜ் கொடுத்துட்டோம். கால் சைடு பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளோட வியூ வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, எந்த ஒரு நியூஸும் இல்லை அப்படின்றதுனால ஸோ மேபி அப் ட்ரெண்ட்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி அப் ட்ரெண்ட் நம்ம போகலனாலும் நமக்கு கன்சால்டேஷனாலும் நமக்கு ரெண்டு சைடுமே ப்ராஃபிட்டா வரும். ஸோ இதுதான் செல்லர்ஸ் இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ நம்ம கால் சைடு வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியா தான் வச்சிருக்கோம். இது வந்து ஒரு ரேஷியோ ஐசின்னு கூட சொல்லலாம். புட் சைடு பாத்தீங்கன்னா 3,800 குவான்டிட்டி இருக்கு. ஆனா நம்மளுக்கு கால் சைடு 2,000 குவான்டிட்டி தான் இருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா 1,800, அதாவது இது பாத்தீங்கன்னா ஒரு ஐசின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த 2,000 குவான்டிட்டி கால் சைடும் 2,000 குவான்டிட்டி புட் சைடும் எடுத்துட்டீங்க. அது ஹெஜ்ஜா 2,000 குவான்டிட்டி கால் சைடும் இதுல 2,000 குவான்டிட்டி புட் சைடும் கொடுத்தாச்சு. மிச்சம் இருக்க 1,800 குவான்டிட்டி ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி கன்சிடர் பண்ணி நம்ம இந்த பொசிஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நமக்கு டேல இந்த ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 93,000 வந்து ப்ராஃபிட்ல தான் முடிஞ்சிருக்கு இன்னைக்கோட ட்ரேடு. இந்த சென்செக்ஸோட பே ஆஃப் எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறேன். நமக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜில வந்து லாஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம சென்செக்ஸ்ல வச்சிருக்க பொசிஷன். அப்படியே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி, இது வந்து சென்சிபிள், அதாவது இது அப்ஸ்ட்ரால உங்களுக்கு வந்து சென்செக்ஸை வந்து அனலைசிஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால உங்களுக்கு சென்சிபிள் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதோட பே ஆஃப் எப்படி இருக்கு, இதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ன, இதோட கேபிட்டல் இதுக்கு எவ்வளவு ரெக்யர்மெண்ட் தேவைப்படும் அப்படின்றலாம் இதுல உங்களுக்கு வந்து ஈஸியா தெரியும். ஸோ இதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 2 lakhs. அதாவது மார்க்கெட் வந்து டவுன் சைடு எவ்வளவு பாத்தீங்கன்னா 1.5% டவுன் சைடும், அப் சைடு பிரேக் ஈவன் பாத்தீங்கன்னா ஒரு 2%, 2.1%,
மூவ்மெண்ட் ஆனா இதை பிரேக் பண்ணாம இந்த ரேஞ்சுக்குள்ள, அதாவது என்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பைரி வந்து 8th ஜூலை எடுத்துருவோம். 8th ஜூலைக்குள்ள இந்த 2 பிரேக் பிரேக் ஆகல அப்படின்னா நமக்கு அரௌண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2,09,000 அரௌண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுல இப்ப வந்திருக்க ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு 37,000 வந்துருச்சு. நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்ல 37,000 ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன்லயோ அல்லது ஒரு ஸ்லைட்டா ஒரு ஸ்லோவா ஸ்டெடியா அப் ட்ரெண்ட்லயோ டவுன் ட்ரெண்ட்லயோ எங்க இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தாலுமே நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 2 lakhs ப்ராஃபிட் தான். இதுக்கு வந்து மார்ஜின் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 1.59 crore தேவைப்படும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து 87,000, டைம் வேல்யூ வந்து 1.72 lakh. ஸோ இதுதான் நம்ம எடுத்து வச்சிருக்க சென்செக்ஸோட பொசிஷனோட ஓவரால் டீடைல்ஸ். ஸோ நம்ம ஓவராலா சென்செக்ஸும் நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம், நிப்டில ஒரு சும்மா ஒரு ஸ்ப்ரெட் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம ஒரு மண்டே தான் ஹெவியா வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜி எப்ப டைமிங் எடுக்கிறோம், என்னென்ன ஸ்ட்ரைக் சூஸ் பண்றோம், எந்த பேசிஸ்ல அந்த பொசிஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்றத நான் உங்களுக்கு மண்டே அந்த பொசிஷன் எடுத்த உடனே அப்டேட் பண்றேன். இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஒரு நல்ல கன்சால்டேஷன் தான் இருந்துச்சு. ஓப்பன் ஆன உடனே ஒரு நல்ல டவுனு, திரும்ப ரெக்கவர் ஆகி அவ்வளோ நல்ல கன்சால்டேஷன்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 1 மணிக்கு அப்புறம் விழுக ஆரம்பிச்சு. ஆனா மார்க்கெட் இந்த அளவுக்கு விழுந்தாலும் கூட சைடு உங்களுக்கு பிரீமியம் ரியாக்ட் ஆகுச்சா அப்படின்னா கண்டிப்பா ரியாக்ட் ஆகல. பிகாஸ் நம்ம நேற்று கிரியேட் பண்ண பொசிஷன் பாத்தீங்கன்னா 70 ரூபா 49 பைசா, அதுவுமே 77 ரூபா வரைக்கும் போய் நமக்கு லாஸ்ட்ல இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு மார்க்கெட் விழுந்துமே நமக்கு ரியாக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரியாக்ட் புட் சைடு பிரீமியம் அவ்வளோ ரியாக்ட் ஆகல. எவ்வளவு பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 600 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு டே ஹைல இருந்து டே லோ வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஹெவியா மார்க்கெட் ரியாக்ட் ஆயுமே கூட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க புட் பையரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எடுத்துருக்கீங்க. கண்டிப்பா அங்கதான் உங்களுக்கு மேபேட் வச்சு நம்ம டெய்லி ஓவர் நைட் ஏஜ் ஒரு 4 ரூபா 3 ரூபா வரையுமே 2 சைடுமே பை பண்ணியிருக்கோம். எல்லாராலையுமே அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பைக்ல மட்டும் தான் உங்களால கேப்சர் பண்ணிட்டு வெளியே வர முடிஞ்சாதான் பண்ண முடியும். நீங்க இல்ல ஹோல்டு பண்ணலாம், இன்னும் மார்க்கெட் கீழே போகும் அப்படின்ற மாதிரி ஹோல்டு பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ஆப்ஷன் பையரா உங்க ஒரு கரெக்டான இடத்துல எக்ஸிட் ஆகல அப்படின்னா நீங்க கொஞ்சம் லாஸ் சந்திக்கிற மாதிரி ஆயிருக்கும். நம்ம ஆப்ஷன் செல்லரா இருக்கிறதுனால நமக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட் ஒண்ணுமே நம்மளோட ப்ராஃபிட் பாருங்க. புட் சைட்ல 23,000 இங்கிட்ட ஒரு 23,000 பாருங்க, ரெண்டுமே புட்டு தான். ஆனா மார்க்கெட் இந்த அளவுக்கு விழுந்துமே நமக்கு வந்து ப்ராஃபிட்ல இருக்கும், கால் சைடும் ப்ராஃபிட்ல தான் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் டிகே தான். இன்னைக்கு எந்த அளவுக்கு பிரீமியம் டிகே வச்சு அப்படின்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே தெரியும். மார்க்கெட் கவுண்ட்ல வெப்சைட்ல ஏடிஎம் பிரீமியமோட டிகே எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத உங்களால அனலைசிஸ் பண்ண முடியும். ஸோ நிப்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அப்படின்றதால ஃபுல் அண்ட் ஃபுல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ காலையில நிப்டியோட கம்பைன் பிரீமியம், அதாவது ஏடிஎம்ல இருக்க கால் புட்டோட பிரீமியம் பாத்தீங்கன்னா 161 இருந்துச்சு, அப்படியே ஒரு மெல்டிங் மோட்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1 மணிக்கு தான் பிரீமியம் ஷூட் அப் ஆச்சு. காரணம் என்னன்னா அந்த ஒரு இமீடியட் சடன் ஃபால் வந்தனால. ஆனா அதுவுமே அதுக்கடுத்து இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால எல்லா ஓடிஎம் ஆப்ஷனுமே 0 தான் ஆகணும் அப்படின்றதுதான் ஆப்ஷனோட ஒரு ரூலும் கூட சொல்லலாம். ஏன்னா ஆப்ஷன் பிரீமியம் எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அடிப்படையில தான் ரன் ஆகுது. இந்த பிரீமியமோட பிஹேவியர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க இந்தியன் மார்க்கெட்ல சக்சஸ் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, இதுலயும் பாத்துக்கலாம், என்எஸ்சி ஆப்ஷன் செயலையும் பாத்துக்கலாம். இதுல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு பிரீமியம் எவ்வளவு டிகே இருக்கு அப்படின்றத உங்களை எக்ஸாக்டா பெர்சன்டேஜ்லயும் பாயிண்ட்ஸ்லயும் உங்களால பார்க்க முடியும். ஸோ பாக்குறதுக்கு கொஞ்சம் டீடைலிங்கா இருக்கும். ஸோ இதான் பாத்தீங்கன்னா நிப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி. இதுல ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட பிரீமியம் எல்லாம் பாருங்களேன். இன்னைக்கு நீங்க காலையில ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு காலையில இருந்த பிரைஸ், அதாவது நேற்று க்ளோசிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 43 ரூபா, ஆனா இப்ப 0 ஆயிடுச்சு. இது 29 ரூபா, அதுவும் 0 ஆயிடுச்சு. இது 20 ரூபா, இது 0 ஆயிடுச்சு. இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா டைம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா டைம் வேல்யூ எல்லாமே எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 0 ஆயிடும். ஸோ இந்த கான்செப்டை உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எல்லாரும் உங்களால மார்க்கெட்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா 100% வந்து எல்லாமே டிகே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 100% டிகே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுதான் ஆப்ஷன் செல்லர் வந்து மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்றாங்க, ஆப்ஷன் பையர் எல்லாம் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆப்ஷன் பையரா இருக்கிறீங்க அப்படின்னா எந்த இடத்துல என்ட்ரி எடுத்து எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படின்றத நீங்க மைனூட்டா நோட் பண்ணி பண்ணணும். ஆப்ஷன் பையரா இருந்தீங்க, ஸோ செல்லரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிகே எல்லாமே அட்வான்டேஜ். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு நிப்டில ஒரு 1% பார்ல செல் பண்ணியிருந்தோம். நம்ம செல் பண்ண ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா 25,250யும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சிருந்தோம் ஸ்ட்ரைக் 25,250 புட்டும் 25,800 காலும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஓடிஎம்ல தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 25,250 புட்டு 0 ஆயிடுச்சு, 25,800 புட் கால் 0 ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட். ரெண்டுமே அரௌண்ட் 37 ருபீஸ் செல் பண்ணியிருந்தனால நம்மளோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 2 lakhs அரௌண்ட். ஸோ இது வந்து ஒரு வீக்லி ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு 1 வீக்குக்கு 1 lakh ப்ராஃபிட், 1,20,000 30,000 இதுல வந்து 50 காட்டுது. ஓவர் நைட் ஹெட்ஜ் லாஸஸ் எல்லாம் போக ஒரு வாரத்துக்கு 1,20,000 ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு டீசென்டான ப்ராஃபிட்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்க ஒரு நாளைக்கு 10% ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்கன்னா கூட உங்களோட கேபிட்டலுக்கு 10%ன்றது பெருசா தெரியும். ஸோ பெர்சன்டேஜ்ல என்னைக்கும்
ஒரு கம்மியான பர்சன்டேஜ்னா கூட உங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணி பர்சன்டேஜை வந்து நீங்க அதாவது நீங்க கேபிட்டல் சின்னதா இருக்கும்போது ரிஸ்க் அதிகமா எடுக்கலாம். கேபிட்டல் அதிகமாகும் போது உங்களோட ரிஸ்க் வந்து அந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா உங்களோட கேபிட்டல் அடி வாங்கிடும். ஸோ கேபிட்டல் அதிகமாக நீங்க உங்களோட பர்சன்டேஜை குறைச்சிக்கிட்டு உங்களோட ப்ராஃபிட் அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா உங்களோட கேபிட்டல் வந்து பெரிய கேபிட்டல். ஃபர்ஸ்ட் நமக்கு கேபிட்டல் செக்யூரிட்டி தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒரு 2% எடுத்தா கூட ஒரு மந்த்லி வர அரௌண்ட் 5% எடுத்தா கூட போதும். நீங்க வந்து ஒரு 50 lakhs யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து மந்த்லி ஒரு 5% எடுத்தா கூட 5% அதிகம் தான், ஒரு 2.5 lakhs வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவே ஒரு டீசென்டான ப்ராஃபிட் கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் செல்லிங்ல நீங்க நிறைய கத்துக்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன மாதிரியான வீடியோ ஆப்ஷன் செல்லிங்ல வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து ஸ்ட்ராட்டஜி அந்த ரிலேட்டட் வீடியோலாம் நம்ம டெய்லி அப்டேட் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதுக்கடுத்து இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம எடுக்கிற பொசிஷன் அதுக்கான ரீசன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல வீடியோ தான் மீண்டும் சந்திப்போம்.